டிவிஎஸ் குரூப்பான அப்பாச்சி, ஸ்டார் சிட்டி, பெப், ஜூபிட்டர், விஹோ, ஜஸ்ட் இந்த வண்டியிலலாம் பேட்டரி சார்ஜிங் ஏறாட்டினா ஒரு மல்டிமீட்டரை வச்சு காயிலும் வயரிங்கும் எப்படி செக் பண்ணுறதுன்னு வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா யூடியூப்பில் உள்ள சர்ச் டேப்பில் பைக் எலக்ட்ரிஷியன் டைப் பண்ணிங்கன்னா நம்மளோட சேனல் பைக் எலக்ட்ரிஷியன் மதுரை சேனல் டிஸ்பிளே ஆகும். நம்ம சேனலுக்குள்ளே போயிட்டு சப்ஸ்கிரைப்ன்ற பட்டன் இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே கூட பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்றதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் அவங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ. பார்த்திங்கன்னா நம்ம பேட்டரியில் மல்டிமீட்டரில் வோல்ட் டிசியில் வச்சுட்டு பேட்டரி வீட்டில் எப்பயும் போல் ப்ளஸ் டெர்மினலில் ரெண்டையும் மைனஸ் டெர்மினலில் பிளாக்கையும் வச்சுட்டு சார்ஜிங் ஏறுதா இல்லைன்றதை இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வண்டியை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா தெரியும், வண்டியை என்னதான் ரேஸ் பண்ணாலும் வண்டியில் சார்ஜிங் ஏறல. ஸோ சார்ஜிங் ஏறலன்னொடனே நம்ம ஃபஸ்ட்டு மல்டிமீட்டரை வச்சு டெஸ்டிங் மெத்தட் என்னன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஏசி வோல்டேஜை செக் பண்ணணும். ஏசி வோல்டேஜ் செக் பண்ணுற லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டரில் 2 ரெட்டு வரும், அதில் ஒரு ரெட்டு ஒயிட் வரும். அந்த ரெட் அண்ட் ஒயிட் பார்த்திங்கன்னா காயிலேருந்து வர சார்ஜிங் லைனுக்குரியது. ஸோ மல்டிமீட்டரை இப்போ நம்ம வோல்ட் ஏசியில் வச்சுக்கணும். வோல்ட் ஏசி அதாவது 200 இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு நம்ம வண்டியை ரேஸ் பண்ணோம்னா சார்ஜிங் அதாவது காயில் கரண்ட் 2913 வரும். அந்த ரெட்டை நம்ம மல்டிமீட்டர்லேருந்து வர ரெட்டை இந்த ரெட் அண்ட் ஒயிட்லையும் பிளாக்கை எங்கேயாவது எர்த் பண்ணிக்கலாம், எர்த்து நல்லா கிடைக்கிற இடத்துல. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டிசி வோல்டேஜ் செக் பண்ணுறோம். டிசி வோல்டேஜ் செக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த பியூர் ரெட்டு, அதாவது நம்ம மல்டிமீட்டர் ரெட்டை இப்போது ரெட் அண்ட் ஒயிட்லேருந்து எடுத்து பியூர் ரெட்டில் வச்சுக்கணும். பியூர் ரெட்டில் வச்சுட்டு மல்டிமீட்டரை வோல்ட் டிசியில் மாற்றிக்கணும். வோல்ட் டிசியில் மாற்றினீங்கன்னா தெரியும், இப்போ சார்ஜிங் ஏறும் 14.14 15 வரைக்கும் கூட வரும். ஏன்னா இது ரெகுலேட்டர் கிட்டேருந்து சார்ஜிங் அவுட்புட் லைன், அதாவது ரெகுலேட்டருக்குள்ளே அந்த ரெட் அண்ட் ஒயிட் வழியாக காயில் கரண்ட் போய் பியூர் ரெட் வழியாக டிசி கரண்ட்டாக வரும். ஸோ அப்போ ரெகுலேட்டர் நல்லா இருக்குது, அவுட்புட் லைன் வருதுன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லைனில் பார்த்தீங்கன்னா அவுட்புட் லைன் 15 வரைக்கும் வரும். ஏன்னா ரெகுலேட்டர்லாம் டைரக்ட் அவுட்புட்ன்றாங்க 15 வரைக்கும் வரலாம். அடுத்து அதை அப்படியே நம்ம பேட்டரி கிட்ட வச்சு பார்ப்போம். அந்த ரெட்டு இப்போ நம்ம மல்டிமீட்டரில் வோல்ட்டு ஏசியில் வச்சுருக்க அந்த ரெட்டு மல்டிமீட்டரோட ரெட் லைன் பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டரில் இருக்குது. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், பியூர் ரெட்டு டைரெக்டாக அப்படியே பேட்டரிக்கு போகும். சரிங்களா? அப்போ பேட்டரிக்கு இந்த ரெட் லைனில் கரண்ட் வருதுன்னா டைரெக்டாக பேட்டரிக்கிட்ட போகிறப்ப பேட்டரிக்கும் கரண்ட் வரணும், இந்த ரிட்டர்ன் சார்ஜ் ஏறணும். இப்போ சார்ஜ் ஏறுதா இல்லையான்றதை பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பேட்டரி வோல்ட் ஏசி வச்சுட்டு அந்த ரெட்டை பேட்டரியில் வச்சுருக்கோம். அப்போ சார்ஜ் ஏறணும்ல, சார்ஜ் ஏறவே இல்லை. ஸோ இப்போ இதில் உங்களுக்கு எதுவும் கம்ப்ளைண்ட் இப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெகுலேட்டர்லேருந்து வர அந்த ரிட்டர்ன் லைன், ரெகுலேட்டர் அவுட்புட் இருக்கும். இன்புட் பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் ஒயிட்டு, அவுட்புட் பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட்டு. அந்த பியூர் ரெட்டு, அந்த பியூர் ரெட்டு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக பேட்டரிக்கு போகும். அந்த பியூர் ரெட்டு டைரெக்டாக பேட்டரிக்கு இப்போ லைன் போகாதனால தான் நமக்கு ரிட்டர்ன் சார்ஜ் ஏறல. ஸோ அப்போ ஏதோ ஒரு இடத்துல கட் ஆகிருக்கு, அது என்னன்றதை வயரிங்கை சரி பண்ணிட்டு போட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கண்டினியூட்டி டெஸ்ட் பார்க்கணும். அந்த கண்டினியூட்டி டெஸ்ட் எப்படி பார்க்குறதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம மல்டிமீட்டரை இப்போ ஓம்ஸில் வச்சுக்கணும், ரெசிஸ்டன்ஸில் வச்சுக்கிட்டு அந்த ரெண்டு வயரையும் 2 எண்டில் வச்சுக்கணும். இப்போ மல்டிமீட்டரை நம்ம ஓம்ஸில் வச்சுக்கணும், அதாவது 2K இல்லை 200 2000 வச்சுட்டு ப்ளஸ் டெர்மினலில் பேட்டரியோட ப்ளஸ்லையும் ஏதாவது அடுத்த ஒரு மைனஸை ரெகுலேட்டரோட அவுட்புட்டான அந்த பியூர் ரெட்டு அதில் வச்சோம்னா நமக்கு ஒன்று பஸர் சவுண்டு கேட்கணும். இப்போ பஸர் சவுண்ட் நான் கேட்கவே இல்லை, பார்த்தீங்கன்னா தெரியும். பஸர் சவுண்டு கேட்கல. அப்படின்றப்ப இங்கேயும் உங்களுக்கு அங்கேயும் கண்டினியூட்டி இல்லை. ஸோ அதனால தான் உங்களுக்கு இங்கேருந்து ரிட்டர்ன் லைன் போகலை. இது ஒரு சிம்பிளான மெத்தட், சார்ஜிங் சிஸ்டத்தை ஏறுதா இல்லையான்னு பார்க்குறது. பஸர் சவுண்டு வரணும் அப்படின்னு இது நீங்கள் ரெகுலேட்டர்கிட்ட வச்சுட்டு சார்ஜ் ஏறுது, அப்போ இங்கே ஏறலைன்னொடனே உங்களுக்கு அப்போயே தெரிஞ்சிருக்கும். இது ஒரு ஈஸியான மெத்தட். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும்.
இதுக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் புது ரெகுலேட்டரே வாங்கி போட்டிருக்காங்க. சார்ஜிங் ஏறலோன்னே எல்லாருமே இந்த ஒரு மிஸ்டேக் பண்ணுறோம். ரெகுலேட்டர் தான் போயிருக்குன்ற ஒரு அசம்ஷனில் போட்டுறோம். ஆனால் இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒரு மல்டிமீட்டரை வச்சு இந்த மாதிரி ஒன்று ஈஸியான ப்ரொசீஜர் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாற்றிக்கலாம். இந்த ப்ரொசீஜர் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாமே கனெக்ஷன் எல்லாமே பக்காவாக கொடுத்தாச்சு. இப்போ கொடுத்துட்டு எப்படி சார்ஜிங் ஏறுன்றதை பாருங்கள். எங்கன்னா லீக் கட் இருந்துச்சு எல்லாத்தையும் கட் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த ரெட் ஒயரை இப்போ வந்து சார்ஜிங் பார்த்திங்கன்னா தெரியும், பக்காவாக ஏறும். இப்போ பார்த்தீங்களா நல்லா 14 பாயிண்ட் வரைக்கும் வருது. ஸோ இப்போ இதுதான் கம்ப்ளைண்ட். அந்த ஒரு ரெட் ஒரே ஒரு ஒயர் துண்டு கட் ஆனதுக்கு அந்த ரெகுலேட்டர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நியர்லி 500 ருபீஸ். இந்த டெஸ்டிங் மெத்தட்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பைக் எலக்ட்ரிஷியன் மாதிரியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.